அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, நம்மளுடைய சகோதரர்களில் சிலர் முஸ்லிம்கள் மீது, அதிலும் குறிப்பாக தர்காவுக்கு செல்லக்கூடிய முஸ்லிம்கள் மீது சில அபாண்டமான அவதூறுகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகிறார்கள். என்ன அவதூறு? இந்த தர்காவுக்கு செல்லக்கூடியவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த அவுலியாக்களை வணங்குகிறார்கள், இந்த கபறுகளை கும்பிடுகிறார்கள், அவுலியாக்களை அல்லாஹ்வை விட்டுவிட்டு இந்த அவுலியாக்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள் என்று இவர்கள் முஸ்லிம்கள் மீது அவதூறு பரப்புகிறார்கள். நாம் இதை பல முறை அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லிவிட்டோம். அல்லாஹ்வை விட்டுவிட்டு அல்லாஹ்வை தவிர நாங்கள் வேறு யாரையும் எப்பொழுதும் வணங்குவதே இல்லை. அல்லாஹ்விற்கும் அவுலியாக்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி அல்லாஹ்வுக்கும் அவுலியாக்களுக்கும் யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கிற வித்தியாசம் தெரிய போய்தான் அவுலியாக்களை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற தெளிவு இருக்கிற காரணத்தினால்தான் தர்கா எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த எல்லா இடங்களிலும் நாங்கள் பக்கத்தில் பள்ளிவாசல் ஒன்றை கட்டி வைத்திருக்கிறோம். பள்ளிவாசல் அல்லாஹ்வை தொழுவதற்கு, கபர் என்பது ஜியாரத் செய்வதற்கு. ஜியாரத் என்ற சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டிதான் நாங்கள் தர்கா கட்டுகிறோம். தர்காவில் வருபவர்கள் போபவர்களுக்கு மழை வெயில் போன்றவற்றிலிருந்து ஒரு தடுப்பு வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்களுக்கு வசதிகளுக்காக வேண்டி சில ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம். தர்கா கட்டலாமா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கேளுங்க. நாங்கள் எத்தனையோ முறை அதை பல முறை நாங்கள் சொல்லியாச்சு. நான் இதை இன்னொரு வீடியோவில் கூட சொல்கிறேன். ஆக மொத்தம் நாங்கள் எப்பொழுதும் தர்காவை வணங்குவது இல்லை, மன்னரைகளை கும்பிடுவது இல்லை, அவுலியாக்களை ஒருபோதும் வணங்குவதே இல்லை. அவுலியாக்கள் மண்மறைந்து விட்ட அந்த அவுலியாக்கள் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றதே என்னன்னா, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் எப்பொழுதும் எக்காரணம் கொண்டும் வணங்கவே கூடாது என்றுதான் எங்களுக்கு அந்த கபரிலே இருக்கக்கூடிய அவுலியா சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் அதைத்தான் ஃபாலோ செய்கிறோம். நாங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறு யாரையும் வணங்குவதே இல்லை. வஹ்தஹு லா ஷரீக லஹ், அல்லாஹ்வை மட்டும்தான் வணக்கத்திற்குரியவனாக இலாஹாக எடுத்துக்கிறோம். வேறு யாரும் இணை துணையாக நாங்கள் ஒருபோதும் கற்பிப்பதே இல்லை அப்படின்னு பல முறை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டோம். உலகத்தில் ஒரு முஸ்லிம் அவனுடைய கற்பொழுக்கத்தில், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒழுக்கத்தில் ஏதாவது களங்கம் ஏற்படுத்தினால் கூட ஒருவேளை நாங்கள் முஸ்லிம்கள் மன்னிக்கக்கூடும். ஆனால் எங்களுடைய ஈமானில் களங்கம் சுமத்தினால் அந்த அவதூறை, அந்த இட்டுக்கட்டை ஒருபொழுதும் மன்னிக்கவே மாட்டோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்களையும் சேர்த்து நான் அல்லாஹ்வை சாட்சி வைக்கிறேன். நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறோம், அவுலியாக்கள் ஒருபோதும் வணங்குவதே இல்லை, கபறுகளை வணங்குவதில்லை என்று நாம் எத்தனையோ முறை சொன்ன பிறகும் கூட, இல்லை நீங்கள் ஷிர்க் செய்கிறீர்கள், அவுலியாக்களை அல்லாஹ்வுக்கு இணையாக ஆக்குகிறீர்கள் என்று யார் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் கியாமத் நாளில் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் பழி தீர்த்தே தீர்வோம். எப்படி ஒருத்தன் மீது அவதூறாக ஒரு பத்தினி பெண்ணை இட்டு கட்டினால், ஒரு பத்தினியான ஒரு ஆணை இட்டு கட்டினால் அதற்கு கியாமத் நாளில் பழி தீர்க்கப்படுமோ, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துவா செய்கிறோம், யா அல்லாஹ் எங்களுடைய கற்பொழுக்கத்தில் யாராவது களங்கம் ஏற்படுத்தினால் அதற்கு இந்த உலகத்தில் நீ தண்டனை வைத்திருக்கிறாய். யா அல்லாஹ் அதற்கு நீ கியாமத் நாளிலும் பழி தீர்ப்பாய். எங்களுடைய ஈமானிலே ஒருவன் களங்கம் ஏற்படுத்தும் பொழுது அதை பார்த்து கொண்டு நீ சும்மா இருக்கிறாயே, எங்களுக்கு ஆதரவாக நீ வரமாட்டாயா? நாங்கள் உன்னை மட்டும்தான் வணங்குகிறோம், அவர்களை வணங்குவதில்லை என்பது உனக்கு தெரியாதா? இப்படி இருந்தும் ஏன் இவர்களை போன்றவர்கள் எங்களுடைய ஈமானிலே களங்கம் கற்பிக்கிறார்கள்? இவர்களை இந்த உலகத்திலும் கேவலப்படுத்து,
மறுமையிலும் கேவலப்படுத்து, நாங்கள் அதற்கு கிசாஸ் வாங்காமல் பழி தீர்க்காமல் விடமாட்டோம் என்று அல்லாஹ்வையும் இந்த வீடியோவை பார்ப்பவர்களையும் நாங்கள் சாட்சியாக வைத்து பேசிக்கொள்கிறோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் ஷிர்கு செய்யலை, நாங்கள் தர்காவை வணங்கலை, அவுலியாக்களை கும்பிடலை, அல்லாஹ் மட்டும்தான் வணங்குறோம், அந்த தெளிவு எங்களுக்கு இருக்குது. தெளிவு இருக்க போய் தான் நாங்கள் பள்ளிவாசல் எங்கெங்கெல்லாம் தர்கா இருக்கிறதோ அங்கெல்லாம் மேக்சிமம் நாங்கள் பக்கத்திலே பள்ளிவாசல் கட்டி வைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இல்லை நீ ஷிர்கு செய்கிற, இல்லை நீ குஃப்ர் செய்கிற என்று அவர்கள் எங்கள் மீது அவதூறு சுமத்துகிறார்கள். நான் அவதூறு சுமத்தலை, உள்ள யதார்த்தத்தை சொல்கிறேன். இவர்கள் இந்த போலி தௌஹீதிகள் அல்லாஹ்விற்கு உருவம் என்று விவாதமே செய்தார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் வலைதளங்களில் அந்த சகோதரர்கள்ட்ட கேட்டோம், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ்வுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்கான், எவ்வளோ வெயிட்டில் இருக்கான், எங்கே இருக்கான், என்ன கலரில் இருக்கான், அவன் கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது இப்போ அல்லாஹ்வுக்கு ஒரு உருவம் இருக்கணுமே, ஹைட் இருக்கணுமே, அல்லாஹ் எவ்வளோ பெருசு இருக்கான், யார் மாதிரி இருக்கான் அப்படிலாம் கேட்ட உடனே தொடர்ந்து இந்த கேள்விகளை வைக்கும் பொழுது உண்மையை சொல்லுகிறேன், அந்த போஸ்ட் இன்னமும் ஃபேஸ்புக்கில் இருக்குது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஒரு ஹதீஸ் எடுத்து போடுறாங்க. அது என்ன ஹதீஸ்னா, முஸ்லீமில் 2841, புகாரியில் 6227 ஹதீஸ். கலக்கல்லாஹு ஆதம அலா சூரத்திஹி, ஆதம் நபியை அல்லாஹ் தஆலா தன்னுடைய வடிவத்தில் படைத்தான். தூலுஹு சித்தூன திராஅன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நீளம் என்பது சித்தூன திராஅன் 60 முழமாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அதை கண்டு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது அப்படிங்கிறது பொத்தாம்பொதுவாக இவங்க இப்போதைக்கு இப்படித்தான் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாட்களில் திட்டம் இருக்கும் போல தெரிகிறது. நான் இதை வச்சு அனுமானிக்கிறேன், ஒருவேளை இவங்களுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்கு போல, கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இருக்காங்களோ என்னமோ தெரியல மர்கஸில். ஏன்னா முஸ்லீம்கள் யாரும் அந்த பக்கம் போகிறது கிடையாது. அவங்க மட்டுமே இருக்கக்கூடிய அந்த மர்கஸுகளில், ஏன்னா அவங்ககிட்ட தான் எல்லா பிரிவும் இருக்குது, ஊடக பிரிவு இருக்குது, ஐடி விங் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்கு. ஒரு கால் சொல்ல முடியாது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை போல தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான், அல்லாஹ் தஆலா தன்னுடைய வடிவத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்திருக்கிறான்னா மனுஷன் மாதிரி தான் இருக்கிறாங்க. யார்? அல்லாஹ் தஆலா மனுஷன் மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு உயரம் 60 முழம் அப்படின்னா இவங்க பேசுகிறத பார்த்தா ஒரு கால் பின்னாட்களில் இவர்களுக்கு அப்படி உருவம் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த திட்டம் எதுவும் இருக்குதோ என்னமோ தெரியல என்று நான் அந்த சமயத்தில் அதிர்ச்சி விட்டுறேன். பயங்கர ஷாக்காக எனக்கு இருந்தது. இப்போ நான் கேட்குறேன், நாங்கள் சத்தியமிட்டு சொல்கிறோம், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் அவுலியாக்களை வணங்கவில்லை. வேணா அவுலியாக்கள்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்களே, எதன் அடிப்படையில் கேட்குறீங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க, அதுக்கு நாங்கள் ஆதாரம் தர்றோம். அப்போ அவுலியாக்கள்கிட்ட போய், இறந்தவர்கள்ட்ட போய் எந்த தேவையும் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னை மட்டும்தானே வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். வ ஈயாக்க நஸ்தஈனும், யா அல்லாஹ் உன்னிடத்தில் தான் நாங்கள் பாதுகாவல், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுகிறோம், வேறு யாரிடத்திலும் நாங்கள் ஒருபோதும் உதவி தேடுவது இல்லை அப்படின்னு எப்படி நம்ம அல்லாஹ்ட்ட டிக்ளேர் பண்ணுறோமோ, எப்படி அதில் வணக்கத்தை அல்லாஹ்ட்ட டிக்ளேர் பண்ணுறோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம், உன்னை மட்டும்தான் வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி தானே ஈயாக்க நஸ்தஈனும் இருக்கணும் அப்படின்னு அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம திருப்பி கேட்டோம், ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கிறது இல்லை, ஈயாக்க நஅபுதுல யா அல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடிய அவர்களை நாங்கள் வணங்குவோம், மரணித்தவர்களைத்தான் நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு எந்த மஹ்லூக்கையும் வணங்க மாட்டோம் அப்படின்னு எந்த ஃபருக்கும் அங்கே இல்லை, எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி தான் ஈயாக்க நஸ்தஈன்லையும் வரணும். யா அல்லாஹ் உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுவோம், உன்னை அல்லாத எந்த மஹ்லூக்கிடத்திலும், அவர் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர் வஃபாத் ஆகிவிட்டாலும் சரி. தர்காவுக்கு போகிறது தப்புன்னு சொன்னால் எங்கள் பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்கன்னு உயிரோடு இருக்கவங்ககிட்ட கேட்குறதும் தப்பு தான். ஏன்னா ஈயாக்க நஅபுது என்ன உறுதியோடு சொல்லப்பட்டிருக்கோ அதே உறுதியோடு தான் ஈயாக்க நஸ்தஈனும் சொல்லப்பட்டிருக்கு. ஈயாக்க நஅபுதுல மஹ்லூக்குங்கிற சாப்டரே எப்படி எடுக்கக்கூடாதோ, யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் வணங்குவேன்,
வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல யாரையும்ல எப்படி உயிரோடு இருப்பவர்கள் மரணித்தவர்கள் அப்படிங்கிற பாகுபாடு வராதோ அதே உறுதியில் தான் இய்யாக்க நஸ்தாயினும் இருக்கணும். யா அல்லாஹ் உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுறோம், உன்னை அல்லாத கபரில் இருக்கக்கூடிய அவுலியாக்களிடமும் நாங்கள் கேட்க மாட்டோம், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டையும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும். நாங்கள் சொல்கிறோம் இய்யாக்க நஸ்தாயின் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் உதவி கேட்டிருக்காங்க, தண்ணி எடுத்து வர சொல்லியிருக்காங்க, சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லியிருக்கிறாங்க, பால் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க, போருக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ மக்கள்கிட்ட உதவி தேடுறது அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலனா சபபுங்கிற அடிப்படையில். அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே டைரெக்டாக இந்தா உனக்கு குழந்தைன்னு கையில் கொண்டு வந்து தரமாட்டான். நிக்காஹ் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா தருவான். இப்படித்தான் அல்லாஹ் தஆலா தருவான் அப்படின்னு நிச்சயம் கிடையாது. அல்லாஹ் தஆலாவுக்கு எப்படியும் தருவான். அதுக்கு ஒரு உதாரணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் இப்படி தான் வந்தாங்க. அதனால் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு செட்டப் வச்சுருக்கான், இப்படி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கான். இந்த ரூல்ஸுக்கு மாற்றமாகவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த ஆற்றல் உண்டு, செய்வான். அதை செஞ்சால் ஏன் எதுக்கு எப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் அப்படி செய்கிறதுல பல அர்த்தங்கள் இருக்கும். அதனால் இய்யாக்க நஸ்தாயின்னு சொன்னால் அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை வச்சுருக்கான், இப்படித்தான் தருவான். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த துனியாவில் வாழும் பொழுது எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா மஹ்லூக்குகள் மூலமாக தான் தருவான். பசியை உண்டாக்குவான். அந்த பசி உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா காரணிகளை இந்த உடலில் உண்டு பண்ணுவான். அதற்கு பிறகு அந்த பசியை தீக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா இந்த துன்யாவில் சில காரணிகளை வச்சுருப்பான். அந்த காரணிகள் மூலமாக, உணவுகள் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, பானங்களின் மூலமாக அந்த தேவையை நிறைவேற்றுவான். இப்படி சபபுகளை வைத்து தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா செய்வான். அப்படித்தான் சபபாக அவுலியாக்களை நாங்கள் எடுக்கிறோம். சொல்லப்போனால் இந்த எல்லா சபபுகளையும் விட அக்வாவான சபபாக அவுலியாக்கள் இருக்கிறார்கள். நான் இந்த சப்ஜெக்டை தொடரணுங்கிறதுக்காக பேசலை, நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காண்டி சொல்கிறேன். முஸ்லீம்கள் யாரும் அவுலியாக்களை வணங்குவதில்லை, அல்லாவை மட்டும்தான் வணங்குகிறார்கள். ஒருவேளை வலௌபில் ஃபர்ல் ஒரு கற்பனையாக எடுத்துக்கொண்டு யாராவது அப்படி தப்பு செய்தார்களே ஆனால் அவுலியாக்கள் தான் அல்லாஹ் தான் அவுலியாக்களாக இருந்த இப்படின்னு ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாமரர் நம்புவாரேயானால் அவரை அழைத்து அவருக்கு விளக்கம் சொன்னோம். இந்த வஃபாத்தான அவுலியாக்களே இப்படி சொல்ல கிடையாது, அது தப்பான கருத்து என்று விளக்கப்படுத்தணுமே தவிர அந்த விளக்கத்தை நாங்கள் படுத்துகிறோம். தர்காக்களுக்கு போகும்பொழுது யாராவது சஜிதா செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு நாங்கள் சொல்கிறோம், அப்படி செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், நம்ம எத்தனையோ வரை சொல்லியிருக்கோம். என்ன செய்கிறது இல்லைன்னா நாங்கள் அந்த மனிதர்களை அப்படியே வீடியோ எடுத்து அவருக்கு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுகிற அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போய் விளம்பரம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு அதை வைத்து வியாபாரம் பண்ண வேண்டிய தேவையில்லை. விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிற காரணத்தினால் விளக்கம் சொல்கிறோம். விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு ஒருபோதும் இல்லை. அதனால் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், அல்லாஹும் மஷ்ஹத், யா அல்லாஹ் நீயே சாட்சியாக இரு, நீயே சாட்சியாக இரு, நீயே சாட்சியாக இரு. முஸ்லீம்கள் ஒருபோதும் அவுலியாக்களை வணங்குவது இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குகிறார்கள். தர்கா கட்டுபவர்கள் பக்கத்திலேயே பள்ளிவாசலும் கட்டுகிறார்கள். அல்லாஹ்வுக்கும் அவுலியாக்களுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அவுலியாக்களை வணங்குகிறோம்னு சொன்னால் நாங்கள் எதுக்கு பக்கத்தில் பள்ளிவாசலை கட்டுறோம்? எனவே என்னுடைய ஈமானிலே இவ்வாறாக களங்கம் கற்பித்து எங்களை காயப்படுத்தியதற்கு பகரமாக அல்லாஹ் மறுமை நாளிலே எங்களுக்கு அதற்கான உரிய நீதியை பெற்று தருவான் என்று அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.